வணக்கம். எல்லாருமே வெற்றி அடைஞ்சவர்கள பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம். நம்ம யோசிச்சிருப்போம், இவங்க எப்படி இந்த பொசிஷன அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சில விஷயங்கள செய்யாம இருக்கிறதால தான் இந்த பொசிஷன அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வெற்றி அடைஞ்சவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க பாஸ்ட்ட பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதாவது என்னெல்லாம் கடந்து போச்சோ, அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. முக்கியமா அதுல வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ் அதுல அவங்க தோத்து போயிட்டாங்க, இல்ல நெறைய ட்ரை பண்ணி அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, அத பத்தியே அவங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறி செல்வாங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. முதல் விஷயம் பாஸ்ட்ட பத்தி யோசிக்கக்கூடாது. உங்க கடந்த கால தோல்விகள், அதுல என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. நான் பாடம் கத்துக்கணும். ஆனா அதையே யோசிச்சுட்டு எனக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். நான் டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு வேலை செய்யல. எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு அதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி என்ன ஒர்க் அவுட் ஆகுது? எத நினைச்சு நான் பண்ணலாம்? வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இல்ல இந்த மாரி ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் வெற்றி அடைஞ்சவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குறிக்கோள் வைக்கிறது மட்டும் இல்ல. ஏன்னா எல்லாரும் நம்ம குறிக்கோள் வைக்கிறோம். எல்லாரும் ட்ரீம் எல்லாரும் கனவு காண்றோம். ஆனா அந்த கனவ நோக்கி அடுத்து என்ன செய்யணுன்ற ஸ்டெப்ப அவங்க செய்வாங்க. அப்படியே கனவு காண்ட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கேத்த முயற்சிய ரொம்ப செய்வாங்க. 3வது விஷயம் வெற்றி அடைஞ்சவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, மற்றவங்கள அவங்க ப்ளேம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்கள நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க எனக்கு உதவுனா தான் நான் வேலை செய்வேன். இவங்க எனக்கு உதவுனா தான் நான் இவங்களால எனக்கு வேலை நடக்கல. இவங்க தான் ப்ராப்ளம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க. மத்தவங்கள கை காமிச்சுட்டு அவங்க உட்கார மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சவங்க சரி வரலையா, அவங்க உதவலையா, வேற யார் உதவுறாங்க? அவங்க வரலையா, சரி நான் என்ன செய்ய முடியும்? வேற ஏதாவது வழி இருக்கா? எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஸ்டக் ஆயிட்டு உட்கார மாட்டாங்க. ஸோ அது 3வது விஷயம். 4வது விஷயம் அவங்க நேரத்த வீணாக்க மாட்டாங்க. தள்ளி போட மாட்டாங்க. 5வது விஷயம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெற்றி அடையவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மற்றவங்கள ரொம்ப பத்தி யோசிக்க மாட்டாங்க. மத்தவங்க என்ன செய்றாங்க, அவங்களே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்பேர் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய வேலையில ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தனக்கு தானே போட்டி வச்சுப்பாங்க. நம்ம எப்படி போன வாட்டி நம்ம இத பண்ணோம், போன முறை நம்ம இத பண்ணோமா, இந்த முறை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ 6வது விஷயம் கிரியேட்டிவிட்டி அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதே போல பழைய முறையிலே எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன டெக்னாலஜி வந்திருக்கோ, இல்ல என்ன விஷயங்கள் அப்டேட்டா இருக்கோ, அத அவங்க எப்பவுமே அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. கத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்படியே பழைய முறையிலே இருக்க மாட்டாங்க. இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய இதுலயே இருக்க மாட்டாங்க. ஓல்ட் ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. அதே போல இருக்க மாட்டாங்க. புதிய விஷயங்கள கத்துப்பாங்க. முக்கியமா வெற்றி அடையணும் அப்படின்னா, யாருக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு பார்த்து, அவங்க அதுக்கேத்த மாரி அந்த பெர்சன அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத அத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு கலை வேணும். யாருக்கு என்ன டேலண்ட் இருக்கு? இவங்கள எந்த பெர்சனுக்கு எந்த வேலை குடுக்கணும்? அதுன்றத அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த விஷயம் வரலன்னா, அவங்கள அதையே செய்ய சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த கரெக்ட்டான டீம உருவாக்குவாங்க. ஸோ அப்ப அந்த கரெக்ட்டான டீம் உருவாக்கும்போது, அவங்களுக்கு என்ன நடக்குது? கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. திட்டி வேலை வாங்க மாட்டாங்க. திட்டிட்டே இருந்தாங்கன்னா, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மனசார வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க மோஸ்ட்லி பாருங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு டீம் இருக்கும். அவங்களுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி சின்சியரா இருக்கணும் அப்டின்னா, அவங்கள நிஜமாவே நம்ம கூட இருக்கவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். கூட இருக்கவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்டின்னா தான் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. இல்லன்னா வேற வேல பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன நடக்கும்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றிய உருவாக்க முடியும். இன்னொரு விஷயம் இந்த வீடியோல சொன்ன எல்லா குறிப்புகளும் வேலை சம்மந்தப்பட்ட வெற்றியே தவிர, உறவுகளுக்கான வெற்றி கிடையாது. ஏன்னா உறவுகள்ல வெற்றி வேற மீனிங். உறவுகள வெற்றி அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உறவுல ஃபர்ஸ்ட்டு வெற்றினா சந்தோஷமா இருக்கிறது. அந்த உறவுல நம்பிக்கை உருவாக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் வெற்றி உறவுல. உறவுகள்ல அந்த மத்தவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது, அவங்களுக்காக நம்ம அந்த உறவுல அமைதி காண்றது, மக்கள அவங்க தேவைக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு செய்யறது. இதெல்லாம் தான் உறவுகள்ல வெற்றியே தவிர, காரியங்கள்ல வெற்றி இப்ப நம்ம பேசினதெல்லாம் நம்ம பண்ணணும். முக்கியமா இன்னொரு விஷயம் காரியங்கள டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருடத்தன்மை. ஸோ திருடத்தன்மை இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த சோம்பேறித்தனத்த அலோவ் பண்ணிட்டோம். சோம்பேறித்தனமா இருக்கும். இல்ல மற்றவங்கள வேலைய பார்த்துட்டு நம்ம வேலை செய்ய மாட்றோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகாது, வெற்றி கிடைக்காது. ஏன்னா வெற்றி இன்னொரு விஷயம் உண்மையா இருக்கணும். ஹானஸ்டி. எவ்வளோ தூரம் நம்ம உண்மையா இருக்கிறோமோ, அவ்வளோ தூரம் வெற்றி நம்மள தேடி வரும். நேர்மையா இல்ல அப்படின்னா, வெற்றி கிடைக்கலாம் சில பேருக்கு. ஆனா அது தற்காலிகமான வெற்றியாயே தவிர, பெர்மனன்ட்டான வெற்றி இருக்காது. அப்படியே அவங்க வெற்றிகரமா இருந்தாலும், ஆனா அந்த யூனிவர்சல் எனர்ஜின்னு இருக்கு இல்லையா? யூனிவர்சலா அது அந்த வெற்றி கணக்கு இல்ல.
ஏன்னா அந்த வெற்றி வந்து பாவ கணக்குல தான் போகுமே தவிர புண்ணிய கணக்குல வராது. ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வந்து மத்தவங்களுக்கு நல்லது கிடைக்குதான்னு நம்ம பார்க்கணும். இதனால 4 பேர் நல்லா இருக்காங்களான்றது பார்க்கணுமே தவிர, நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் மேல போணும்னு நெனச்சோம்னா, அதுல உண்மையான எண்ணம் இல்ல, உண்மையான இன்டென்ஷன் இல்ல. ஸோ அந்த வெற்றியால யாருக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ நம்ம நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல காரியங்களா இருக்கணும். மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய காரியங்களா இருக்கணும். அதனால இல்ல உபயோகப்படலனா கூட யாருக்கும் வந்து கெடுதல் இல்லாத காரியமா அது இருக்கணும். அப்பதான் அது வெற்றிக்கு ஈவன் காரியங்கள கூட வெற்றியோட டெஃபினிஷன் வந்துட்டு அந்த காரியத்தின் மூலமா 4 பேருக்கு நல்லது நடக்குதா? அப்படி 4 பேருக்கு நல்லது இல்லனாலும் கெட்டது நடக்காம இருக்கணும். அப்பதான் அந்த காரியம் வந்து வெற்றிகரமான காரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெறுமனே வந்து மெட்டீரியல் விஷயங்கள் அதாவது பணம் சம்பாதிக்கிறது, பேர் வாங்குறது, புகழ் வாங்குறது, இல்ல இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் காரு, வீடு இதெல்லாம் வாங்குறது மட்டும் வெற்றி கிடையாது. ஏன்னா அந்த அந்த பொருட்கள் மூலமா எனக்கு சுகம் கிடைக்குதா? துக்கம் கிடைக்குதா? ஸோ நம்ம நல்ல விதமா சம்பாரிச்சோம் அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு சம்பாரிச்சோம்னா, அந்த அந்த பணத்துல நமக்கு சுகம் கிடைக்கும். நம்ம கெட்ட எண்ணங்களோட 4 பேருக்கு வந்து துக்கம் குடுத்து அந்த காச நம்ம சம்பாரிச்சோம்னா, கண்டிப்பா அந்த பணத்தின் மூலமா நம்மளுக்கு துக்கம் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லா கூட. இன்னொன்னு வெற்றினா வந்து பெரிய விஷயங்கள் அதாவது நெறைய சம்பாதிக்கணும், பெரிய பொசிஷன் அடையணும். அது மட்டும் வெற்றி கிடையாது. நீங்க என்ன செய்றீங்களோ, அதன் மூலமா 4 பேருக்கு நல்லது நடந்தாவே, அதுவே வெற்றி தான் அந்த காரியத்தின் மூலமா. ஸோ இது கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் டெஃபினிஷன். இன்னொரு விஷயம் அந்த வெற்றில நான் சந்தோஷமா இருக்கணும். நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன எவ்ளோ முன்னேறினாலும் நம்ம வந்து சந்தோஷமாவே இல்லன்னா, அப்ப எவ்ளோ வெற்றி கிடைச்சும் என்ன பிரயோஜனம்? ஏன்னா, எனக்கு அந்த வெற்றி வந்து சந்தோஷத்த கொண்டு வரணும், சுகத்த கொண்டு வரணும். என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு அது நன்மை உருவாக்கணும். அப்பதான் அந்த வெற்றிக்கு வந்து ஒரு அர்த்தமும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.